தமிழ்நாடு முழுவதும் இதுவரை 2,09,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 14 லட்சம் குடும்பங்களுக்கு நாளை பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் சக்கரபாணி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். பின்னர் பேசிய அமைச்சர் சக்கரபாணி, கடந்த 8ஆம் தேதி துவங்கி இதுவரை 94% பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் மீதமுள்ளவர்களுக்கு நாளை வழங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 56 மாத கால ஆட்சியில் 21 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகம் உங்கள் கையில் திட்டம் மூலம் முதல் கட்டமாக 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் தொகுப்பாக இன்னைக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரனுக்கும் 3000 ரூபாய் இதுவரை எந்த முதலமைச்சர் வழங்காத காரியத்தை இன்னைக்கு அரிசி குடும்ப அட்டைதாரனுக்கு 3000 ரூபாய் வழங்கியிருக்கிறார். அதோடு இன்னைக்கு பச்சரிசியாக இருந்தாலும் சரி, சர்க்கரையாக இருந்தாலும் சரி, கரும்பாக இருந்தாலும் சரி, வேட்டி சேலை எல்லாம் வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். மக்கள் பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அரசு பொறுப்பேற்ற முன்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இன்னைக்கு ரேஷன் குடும்ப அட்டை வேண்டும் என்றால் 21 லட்சம் பேருக்கு குடும்ப அட்டை தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட்டிருக்கிறது. முழு நேர கடை, பகுதி நேர கடை கடந்த 2011-21 வரை அதிமுக ஆட்சியிலே 2536 கடையெல்லாம் பிரிக்கப்பட்டது. ஆனால் 56 மாத ஆட்சியிலே மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்று 3236 கடைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நமது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட சுமார் 228 கடைகள் முழு நேர கடைகள், பகுதி நேர கடைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது.